இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு, அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு வெஜ் ரோல் பார்க்கலாமா? வெல்கம் டு மாம் 365. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்பி ரோலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை, அதில் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், சீனிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கார்ன், ஆனியன், சீஸ், மைதா, வறுத்த சேமியா, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன், குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன், பெப்பர் பவுடர், மேகி மசாலா, சீரகம், லெமன், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். இப்போ நம்ம கிறிஸ்பி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்ச 4 வெஜ்ஜீஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், அப்புறம் சீனிக்கிழங்கு, இந்த 4யுமே நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுக்கலாம். அது கூட எடுத்து வச்ச ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னையும் தனியாக நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 5 பொருட்களையுமே போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். ஓரளவு மசிச்சதுக்கப்புறமா அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்டி வச்ச பச்சை மிளகாய், வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கூட சின்ன சின்னதாக டேஸ்ட்டுக்காக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், மிளகாத்தூள், பெப்பர் தூள், இதுக்கு கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மேகி மசாலா கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி நான் காய்கறி எல்லாம் வேக வைக்கும் போதே அது கூட உப்பு போட்டு தான் வேக வச்சேன். வெங்காயம் மற்ற மசாலா பொருட்களுக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி லெமனையுமே இது கூட லைட்டாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ சேர்த்த எல்லா பொருளும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு அதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஏதாச்சும் காய்கறி முழுசாக இருந்தால் அதையும் நல்லா நச்சு விட்டுக்கோங்க. சீஸை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சீஸ் க்யூப்ஸை திருவி கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சதை ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்து அதை உருண்டை பிடிச்சிட்டு கையால் அதில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் நம்ம சீஸை வச்சிடலாம். சீஸை நம்ம உள்ளே நல்லா வச்சு அதுக்கப்புறம் அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் வச்சு நல்லா சீல் பண்ணிடணும். இன்கேஸ் அந்த சீஸ் ஏதாச்சும் வெளியே இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது அது வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ சீஸ் எதுவுமே வெளியே வராத அளவுக்கு நல்லா பார்த்து அதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அதை ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஏதாச்சும் ஒன்று 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ஆட் பண்ணி எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அதை கலந்து எடுத்துக்கலாம். இது தண்ணியாக இருந்தாலே போதும், ரொம்ப கெட்டியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நம்ம நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ண வெஜ்ஜீஸை ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவுக்குள்ளே போட்டு ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே இதை எடுத்து வறுத்த சேமியா கூட போட்டு நல்லா எல்லா சைடுமே அந்த சேமியா ஒட்டுற அளவுக்கு அதை அதில் உருட்டி எடுத்துக்கலாம். இது லைட்டாக சுற்றி விட்டு நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கையில் பிடிச்சி உருட்டுங்க. அப்போ அதில் நல்லா சேமியா ஒட்டிக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது சேமியாவுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆப்ஷனாக பிரெட் க்ரம்ஸை கூட எடுத்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட் தரும். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு பேனில் கம்மியான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கூட நம்ம ரோல்ஸை அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சைடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சேமியா நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அதை திருப்பி போட்டுக்கலாம். இது அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுட்டே இருங்க, உடஞ்சிராம. இது நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கட்டி கொடுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ கூட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ கூட நம்ம இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
எல்லா சைடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான வெஜ் ரோல் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.